வணக்கம் ப்ளூபெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ரெடி இஸ் அ கார்டு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப நாள் போஸ்ட்போன் பண்ண விஷயம் ஏதாவது ஒன்று இன்றைக்கி ஆரம்பிப்பீங்க. அண்ட் நிறைய பிளாக்கர்ஸ், அதாவது நிறைய விஷயம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல் கொடுத்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ். உங்களுக்கான அடுத்தது வந்து ஒரு சில பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து அதுக்கு தீர்வு கிடைக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே. அண்ட் ரொம்ப நாள் ப்ராப்ளம் இருந்தது வந்து சால்வ் ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை அதுக்கான மெசேஜ் அதாவது கிடைக்கும். 9 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட விஷஸ் வந்து ட்ரூ ஆகிற ஒரு சிச்சுவேஷன். அண்ட் வந்து ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில், அதாவது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிளைண்ட் வரலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிலாம் இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து 8 ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. பயம் வரும், அடிக்கடிக்கு உங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து ட்ரூ சிச்சுவேஷனே கிடையாது. ரியாலிட்டி வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிபிள் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் வந்து நீங்களாக வந்து ஏதோ ஒரு கற்பனையில் பயப்படுற ஒரு எனர்ஜி இருக்குது. உங்களோட இன்ட்யூஷன் உங்களை இன்றைக்கி வந்து கைட் பண்ணும். உங்கள் இன்ட்யூஷன் உங்களுடைய ஃபஸ்ட்டு தாட் என்ன தோணுதோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ரெவல்யூஷனாக யோசிக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓல்டு மெத்தட் என்னவோ, ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தட் இருக்கும், அதுவும் இப்போ உள்ள மெத்தடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயத்த அது பின்னாடி போகாதீங்க. ஓகே. உங்களுக்கு அடுத்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அதை வந்து என்ன முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிடுங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக பாதி பண்ணிவிட்டு பாதி அப்படிலாம் விடாதீங்க. முடிக்க ட்ரை பண்ணுங்கள். முடிக்கிற எனர்ஜியும் இருக்குது. ரொம்ப நாள் ஏதாவது மெசேஜ் எதிர்பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வர்ற ஒரு எனர்ஜியும் இருக்குது. 4 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால வந்து 6 ஆஃப் சார்ட்ஸ் வந்து மூமெண்ட்டுக்கான ஒரு இது. ஆனால் வந்து உங்களோட 8 ஆஃப் சார்ட்ஸ் எனர்ஜி உங்களை 4 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு கொண்டு வரும். அதாவது வந்து மூமெண்ட் இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் உங்களோட பயத்தினால நீங்களே சில விஷயங்களை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு பின்னாடி இருக்குது. அது உங்களுக்கு இப்போ தெரியல. நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஃபீலிங்கோட ஆரம்பிங்க. எந்த விஷயம்னாலும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து மேபி ரொம்ப பெயின்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் எண்ட் ஆகிருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஏன் அது நடந்தது அப்படின்ற ஒரு அதோடைய புரிதல் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அண்ட் இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு. அதாவது வந்து புது பிகினிங்காக இருக்கலாம், இல்லை புதுசாக படிக்கிறது, உங்கள் கெரியர் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த கார்டு ரொம்ப பாசிட்டிவ். அண்ட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து மேபி நீங்கள் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் ஏதாவது வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்றதுக்காகவும் இந்த கார்டு இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் படிக்கணுன்னா ஆரம்பிங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரமோஷன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கெரியரில் பாஸோட அப்ரிசியேஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் டே. அண்ட் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.